வண்டிய அமுக்குடா ஆவன போறா தம்பி பிரேக்க ஆரம்பிச்சுட்டாங்கய்யா ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நல்ல வேலை எவனும் பாக்கலப்பா. சொன்னாப்பானா லேசாதா வாங்கிருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு எனக்கு முன்னாடி போயிட்டு தமிழ்நாடு இலவச அமரர் ஊர்தி சேவை. எனக்கு பின்னாடி வந்துகிட்டு கூடவே வந்துகிட்டு இருக்கு யார் தெரியுமா? அண்ணே நம்ம அண்ணே தற்குறி. அபிலாஷே செத்துட்டான்டா செத்துட்டான்டா. உன்ன அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னவா பாக்குறது? என் கோச ஊர்வலமே பாத்துக்கிட்டுடா. ஒரே ஒரு ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்தியது போல 2 பேரை சேர்த்துக் கொண்டு வாக்கு கேட்கும் இவர்தான் சத்திய சோதனைக்கு ஆளான சத்தியகுமார். நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, பயங்கர கலவரம் நடக்குது. கேமராமேன் சார் கொஞ்சம் அடச்சும் பாப்போங்க. 10 பேர் கூட இல்ல, இவனுங்களே குறுக்கு நடுக்கு நடந்துக்கிறாங்க. இது ஒரு கலவரமாடா. நாய் அடங்க மாட்டேங்க. நாய் போக்குவரத்தெல்லாம் இடையூறா இருக்கு. நாய் இடையூறா இருக்கு. நாய் என்கவுண்டர் போடணும். டேய் செவல தாவுடா தாவு. ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. மனுஷன் காப்பாத்து கேட்டு ஆனா நாய்ட்டு காப்பாத்து கேட்கலையே. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. உயிர் நாடி உள்ளது எப்படி தரும்? அதை எப்படி பாப்பாருன்னா சனி முடிச்ச நாய்ங்க எப்படி வருது பாரு. டேய் என் காருடா, டேய் எவ்வளவு காசு எனக்கு காருடா, இந்த காருல எது நாய்கள சனி எங்கன்னா சாவ வேற இடமே கிடைக்கல அப்படின்னு பச்சை பச்சை பேசுவார். உள்ள நம்ம தலைவரா ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? ஏன்டா தப்பு பொறுப்பட்டிருக்க? அப்பா செல்ல குட்டி மாட்டினியா பாடி வா. என்னடா பண்ற? தூமச்சாலே என்னடா உம்மா கொடுக்குற? சாலை வா. அடே அடே அட அரபோத நாயே செத்துறாடா. Hey, I've seen this one. This is a classic. நீ என்ன மன்மத குஞ்சா? மண்டையில மூளையில ஏன்டா வெள்ளை வெட்டி சட்டிக்கு இப்படி ஒரு வணக்கமா? வணக்கம். நமஸ்காரம். வணக்கமா? நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டல. வணக்கம்லாம் மாப்பிள தேனியில இருந்து. உள்ள வேற என்னென்ன உடஞ்சிச்சோ. ஏய் அவன் குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா டேய் இந்த 5வது வாரம் அழிச்சு போடா. என்ன பண்ணுவே நான் என்ன பண்ணுவேன்? தலைவா இந்த தூக்கி போற அருவாளை புடிச்சிட்டு வளைச்சு வச்சுக்க. டேய் அளவாடா இருக்க. டேய் வேணாம். எரியறாங்க. ஆனா எங்க இருந்து எரியறாங்க தெரியலையே. ஆஹா கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்தாங்களே. டேய் பஸ்ல நானும் இருக்கேன்டா. பாவ போடுறாங்கடா. அட பரதேசிங்களா. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். நான் மேட்ருக்கு வர்றேன். என் ஏரியாவுல விளக்கெரியல. புதுச்சேரி எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கே போட்டி போடுறோம். தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு புதுச்சேரி கண்டமாக போறாராம்.
புது குத்தா இருக்கு சத்தம் போடாம பாடுறேன் உடுக்க அடிச்சு ஊரை குட்டுக்கிடாத. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஆமா இப்ப முடிச்சுட்டு பிளாட்ஃபார்ம்ல தான் போய் படுக்க போறாரு. உன்னை யாரு கூப்பிட்டது? சுயமரியாதை இல்லாம சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க. உட்காந்து விளைய சொல்லிக்கிறீங்க. ஏண்டா அவன் அவ்வளவு கேவலப்படுத்துறான். உட்காந்து சாப்பிட்டு. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? மக்களுக்காக இழந்தேன்னு சொல்றீங்களே, என்ன பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா இல்ல பட்டினப்பாக்க வீட்டை நீங்க ஏதோ மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? என்ன சொல்லிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. அந்த சாட்ட முருகா லோலாய்ப்பல புர்ரா உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இருக்கடா மாப்பிள வேட்டா உட்காந்து யாருன்னு காட்டுறா தேனிக்கார யாருன்னு காட்டுவாங்களா? இனிமேல் தான்டா இருக்கு சாட்ட முருகா உனக்கு. எண்ணத்திற்காக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் அவசரமாக இந்த சொத்துக்களை புறம் வித்துட்டு ஆஸ்திரேலியாவில் இடம் வாங்குனீங்க. நீங்க வாங்கினது பத்தாதுன்னு நீங்க வாங்கின இடத்துக்கு பக்கத்துல திரிஷா எதுக்கு இடம் வாங்க சொல்லுங்க? ஆஸ்திரேலியாவில் நீ மறுத்தல் வை, ஆஸ்திரேலியா டாக்குமெண்ட் எடுத்து வெளியே போட்டுருவேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சாட்ட சரியான பொட்ட வேலை செய்யறான்னா கீச்சிருவோம் கொட்டையை நசிகத்துருவோம். எதிர்த்து நிற்கும் பாஜக வேட்பாளருக்கு விஜய் வாக்கு கேட்டதால் அருகில் நின்ற தாவேகா வேட்பாளர் ராமு அதிர்ச்சி அடைந்தார். என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து. டி மலக்கூதி, நீ சொன்ன பேரு அவன் பிஜேபி காரன்டா. நான் தானே உங்களோட வேட்பாளரு, பேரு ராமு. எனக்கு கேள்றா. ராமு, மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நாக்கு கூட திருத்த முடியாத தமிழன் நாட்டை எப்படா திருத்துவான்? இது அது இல்ல. அவதாரம் போல நீயும் அவதரி. எங்க சப்போர்ட் நான் விஜய்க்கு தான் பண்ணுவேன். ஃபுல்லாவே என் ஃபேமிலில மொத்தமே எங்க அம்மாட்ட சொல்லிருக்கேன், இந்த வருஷம் நீ ஓட்டம் மாத்தி போட்ட உன்னை சோத்திர அவஸ்தை வச்சு கொண்டுருவேன்னு சொல்லிருக்கேன். பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. எங்க தளபதி அன்னைக்காக அண்ணனுக்கு உயிருக்கு உள்ளாச்சுங்க. அப்படியே கழுத்து எடுத்துங்க அப்படியே கிடப்போம், இப்படியே போவேன். ஆகும்ல பேதியில போவான் சாவான், தூக்கு பிடிச்சாவு, ரயில் சாவு, ஒரு மருந்து சாவுல. தஞ்சாவூர்ல ஒரு பையன் கீழே விழுந்து கிட்டத்தட்ட 15 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தான். எந்த ஒரு பலனும் இல்லாம பையன் டெத் ஆயிட்டான். இன்ன வரைக்கும் கொண்டு போய் பார்க்கல வந்து நேர்ல. நீ எல்லாம் எந்த நிலைமையில இப்படி பேசுன்னு தெரியும்? தற்கொலை கடவுளே நாங்க பார்த்தது கிடையாது. நம்மளுக்காக கடவுளை தேடி வந்துக்கிறாரு, பாண்டிச்சேரி வந்துக்கிறாரு. கடவுளை பாக்குற மாரி இருக்குது இப்போதைக்கு. ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன். நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம், அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. எது மீண்டும் மீண்டுமா? இத்த கூட ஒழுங்கா ஃபில் பண்ணாம அப்படின்னு ஐயோ அண்ணனா போயிட்டே திட்ட முடியலையே. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அருந்துகிட்ட முண்டங்கடா. அண்ணே நீ தான் இப்படி இருக்கன்னா அந்த நீஷோ அம்பேத்கர் அந்த திண்டிவனத்துல போட்டி என்னன்னா அவன் என்னன்னா ஒத்தையா போறான், டீ சாப்பிட்டு டீ சாப்பிடலாம். ஐயோ இவங்களை வச்சு நம்ம என்ன செய்வோம்? கடவுளே தலை சுத்துதே இவங்களை நினைச்சா. வாங்க பிரதர் டீ சாப்பிடலாம் வாங்க. வாங்க பிரதர் டீ சாப்பிடலாம் வாங்க. டீ சாப்பிடலாம் வாங்க. ஒரு 15 டீ போடுங்க. ஏன் தண்ட பண்ணி யாரு எவனு தெரியாதவன்லாம் கூப்பிட்டு டீ வாங்கி தரேன். ஈஸியா இருக்குனே. ஒரு நாளைக்கு 10 பேருக்கு டீ வாங்கி கொடுக்குறேன். மாசத்துக்கு 300 பேர் ஆச்சு. வருஷத்துக்கு 3600 பேர் ஆச்சா? இதுல 1000 பேர் ஐடி கம்பெனி வேலைக்கு போயிருவான், 1000 பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவான், 500 பேர் பிசினஸ் மேன் ஆயிருவான், 500 பேர் ஃபாரினுக்கு கத்து ஸ்கூலுக்கு போவான். மிச்சம் இருக்கிற 600 பேர்ல 50 பேர் எலெக்ஷன்ல எம்எல்ஏ ஆயிருவான், ஒருத்தர் எம்பி ஆயிருவான். மீதி 550 பேர் நெக்கல ஒண்ணு மாதிரி கேள்வி கேட்பான், எம்பி ஆயிருவான். நாளைக்கு எனக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவன்கிட்ட போய் நிப்பேன். ஓசியில குடிச்ச டீ ஆட்சியில இருந்தாலும் மறக்க முடியுமா? எனக்கு ஏதாவது செஞ்சா சட்டமன்ற தேர்தல் 2034 தொகுதியிலும்
சேகுவராவின் வழியை கடைபிடித்து வரக்கூடியவர் தான் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர். கொஞ்ச நேரம் அண்ணனை விட்டுருந்தனா படிக்கட்டுல ஏறி அவனை தர 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 இழுத்துட்டு வந்துருப்பாரு. அண்ணன் ரொம்ப கோவக்காரு, அதே நேரத்தில் ரொம்ப பாசக்காரு. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன அண்ணன் ஆளு மட்டும் உசரம் கிடையாது, மனசும் உசரம். கருத்தியல் தெளிவு கொண்டவர், கொள்கை பிடிப்பு கொண்டவர். இப்ப கூட இந்த சம்பவம் நடந்த போது துணிச்சலா தைரியமா வந்தாரு. 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். எங்கள் தலைவரை வந்து இமிடேட் பண்ற மாதிரி, ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி எடுக்கக்கூடிய யாருக்கு அந்த அதிகாரம் கிடைச்சிச்சு? தாக்கிட்டா என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. சரி சரியா. அன்பு தம்பி அவர்களே, ஆதவ அர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையில இந்த படம் ஒரு நூலளவு கூட இருக்காது. உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவார எடு. படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு என்னப்பா? 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல. எது? 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங் அல்ல. ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.